ஹலோ உறவுகளே, வெல்கம் டு தீரன் விலாக்ஸ். குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீ டைம் கிச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னா வந்துட்டு நம்ம ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்க டயத்தில் வந்து என் பையனை வந்து கொஞ்சம் நேரம் தூங்குவோம். ஆஃப்டர்நூன் அந்த டயத்தில் வந்து இதெல்லாம் பண்ணி வச்சுக்குவேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு இருக்குல்ல, வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்து அதோட தொலியெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த புளியோதரை, லெமன் அதெல்லாம் பண்ண வந்துட்டு போட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குல்ல, பட்டை கிராம்பு அதெல்லாம் வந்துட்டு பிரியாணி பவுட்ருக்காக பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்குவேன். வெஜிடபிள் பிரியாணி எல்லா பிரியாணி பண்ணாலும் போட்டுக்கலாம். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு வந்துட்டு ஒரே டைமில் பண்ணணும். காலையில் 9 மணிக்குள்ளே எல்லாமே பண்ணணும். அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுப்பேன். இஞ்சி வந்துட்டு 1/4 கப் இஞ்சி, அதில் வந்து 1 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி வச்சிட்டேன்னா ஒரு வாரத்துக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அந்த மாதிரி நான் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். உங்களுக்கு இந்த மாதிரி பெஸ்ட் ஐடியா வந்தால் பண்ணுங்கள். போயிட்டு வரோம். பாய்.